அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடிப்பெருக்கன்று கட்டாயம் செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடிப்பெருக்கன்று செய்யக்கூடாதவை என சில இருக்கின்றன. முக்கியமாக புதுமண தம்பதிகள் இந்த நாளில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் கர்ப்பிணிகளுக்கு இந்த தினத்தில் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது. இதனை உடனடியாக தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த தினத்தில் புதிய செயல்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. ஆடிப்பெருக்கன்று செய்யக்கூடாதவை என்னவென்றால் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். அம்மனுக்கு உகந்த நாட்கள் என்ன இதனால் என்றால் அம்மனுக்குரிய திருமண சடங்குகள் மற்றும் பூஜை முறைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஏனெனில் இது மங்களகர நாளாக அம்மனுடைய நாளாக கருதப்படுவதால் இதனை செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை போன்றவற்றை இந்த நாள் தவிர்ப்பது நல்லது என இந்து மத ஆர்வலர்கள் கூறுவார்கள். இந்த தினத்தில் புதிய செயல்களை தொடங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதிகப்படியான வீட்டு வேலைகள் இந்த நாள் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லதாக இருக்கிறது. ஆற்றங்கரை குளங்கரைக்கு சென்று தீபமேற்றி வழிபடலாம் என சமய இதழ்கள் கூறுகிறது. புனிதமாக நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம் என கூறப்படுகிறது. திருமணமான பெண்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாம் எனவும், திருமணமான பெண்கள் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலிக்கயிறு தானமாகவும் கொடுக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த மாதிரியான செயல்களை கண்டிப்பாக செய்து வாருங்கள். கண்டிப்பாக இந்த தினத்தில் மங்களகரமான பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும். அமங்கலமான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கவே கூடாது. இதுதான் இந்த இடத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டும். முக்கியமாக ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே மிகவும் விசேஷ நாட்களாகும். அதன்படி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவது ஆடி 18ஆம் பெருக்காகும். இந்த ஆடிப்பெருக்கு விழா காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருவது விசேஷமாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் வெள்ளம் போல் பெருக்கடிக்கு ஓடும் காவிரி ஆற்றை வணங்கினால் பயிர்கள் செழிக்கும் என கூறப்படுகிறது. விவசாயத்திற்கு மிகவும் தேவையானது தண்ணீர் வெள்ளம். அப்போது எப்போது தேவைப்படும் என்பதற்காக காவிரி தாய் வணங்கப்படுகிறார்கள். காவிரி தாயை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழாவில் முக்கிய சிறப்பம்சமாகும். இந்த தினத்தில் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விழாக்கள் நடைபெறும். அப்படி ஆடிப்பெருக்கு திருவிழாவுக்கு முன்பு நவ தானியங்களை மண்ணில் பரப்பி அதன் பயிர்களை வளர்த்து ஒரு சட்டியில் கொண்டு வந்து காவிரி ஆற்றில் ஆற்றங்கரையில் வைத்து பூஜை செய்யப்படும். அதன் பின்னர் அந்த பயிர்களை ஆற்றில் கலந்து விடுவார்கள். முளைப்பாரி என கூறப்படும். இதன் மூலம் அந்த பயிர்கள் பல்வேறு நிலப்பகுதிகள் சென்று சிறப்பாக வளர்ச்சி பெறும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக இந்த நாட்களில் அமங்கலமான பொருட்களை வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த நாட்களில் கருப்பு நிற பொருட்களையும் எதனையும் நீங்கள் வாங்க வேண்டாம். எதனால் இந்த மாதத்தில் அனைத்தும் செய்யப்படுகிறது. முக்கியமாக ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாள். அன்றைய தினம் எதை வாங்கினாலும் பெருகும். அத்தகைய அற்புத நாள் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடி 18 இந்த தினத்தில் நம்முடைய வசதிக்கேற்ற நம்மால் முடிந்த பொருட்களை கட்டாயம் வாங்குவது நல்லது. குறிப்பாக நீங்கள் எதையும் வாங்காமல் இந்த நாட்களில் இருந்து விடாதீர்கள். மங்களகரமான பொருட்களை மட்டும் வாங்குங்கள். ஆடிப்பெருக்கன்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்க முடிந்தால் வாங்கலாம். அப்படி வாங்கினால் அது மென்மேலும் பிறகு நம்முடைய வறுமையை நீக்கி குடும்பத்தில் சந்தோஷத்தை நில வேண்டும். அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக பணத்தை செலவிடுவது மற்றும் வங்கிகளில் அடகு வைப்பது இந்த மாதிரியான செயல்களை இந்த நாட்களில் செய்ய வேண்டாம். ஆடி 18ஆம் அன்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்க முடியாதவர்கள் புதிதாக மஞ்சள் கிழங்கு வாங்கலாம். மஞ்சள் மகாலட்சுமியின் அருளை கொண்டு இருக்கிறது. மஞ்சள் பொடியாகவும் வாங்கி வீட்டில் வைக்கலாம். கருப்பு நிற துணிகளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அந்த மஞ்சள் தங்கத்திற்கு இணையானது ஆகும். அதனால்தான் தாலிக்கயிற்றில் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சள் கயிறு கட்டுகிறார்கள். வீட்டிற்கு எவரையினும் உணவு வேண்டும் என வந்தால் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டாம். அவர்களுக்கு போதிய உணவை வழங்குவது மிக சிறப்பான பலனை தரும். அதுபோல உப்பு ஆடி 18ஆம் தேதி வாங்கினால் மிக முக்கியத்துவம் வாங்குந்தது. நம் வீட்டு பெரியவர்கள் அதற்கு காரணம் இதுவும் மகாலட்சுமியின் அம்சமாகும் என உப்பை கூறுவார்கள்.
மகாலட்சுமி குபேரன் அம்சமான உப்பு பார்க்கப்படுகிறது. அதனால் இதை வாங்கி ஜாடியில் புதிதாக கொட்டி வைப்பது அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என நம்பிக்கை. ஆடி 18ஆம் தேதி உணவை தானம் செய்வது சிறப்பு. நாம் தானம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியம் ஆடிப்பெருக்கில் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அதே போலத்தான் எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் பல மடங்கு பெருகும். இந்த நாட்டில் பாவச் செயல்களை செய்ய வேண்டாம். அதனால் உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த திருநாளில் பணம் மற்றும் நகை ஆகியவற்றை கடனாக பெறக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. இந்த திருநாளில் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்வதால் இறைவன் முழு அருளையும் பெறலாம் என்பது நம்பிக்கையாகும். எங்களால் உணவு கொடுக்கும் அளவிற்கு நாங்கள் வசதி இல்லை என நினைத்து கொண்டிருப்பவர்கள் எறும்பு குழிகளுக்கு மேலாவது அரிசி மாவு அரைத்து அதன் மேல் போட்டு அதுகளுக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். மனிதர்களுக்கு செய்தால்தான் அன்னதானம் என்று கிடையாது. ஓரறிவு மிருகங்களிடத்திற்கும் ஓரறிவு உயிரினங்களுக்கும் தாராளமாக நீங்கள் அன்னதானம் படைக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.